வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா சென்னையில் தாங்க இருக்கிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெவலில் ஒரு முதலீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11,700 ரூபாயிலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒரு திறமைக்கேற்ற பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 1 லட்சம் கூட சம்பாதிக்கலாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு தொழில் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் கேட்டிங்க ஒரு சின்ன முதலீட்டில் தொழில் தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேக்ட்ரி யூனிட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து எர்த் மாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு 2 ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 11,700 ரூபா தான் மொத்த முதலீடே. பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே க்ளீன் பண்ணலாங்க. டைல்ஸு, ஃப்ளோரு, அதாவது வீட்டுக்கு தேவை விளக்கு, எந்த ஒரு கரையாக இருந்தாலும் க்ளீன் பண்ணலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். கம்பெனியில் எல்லாமே பார்க்குறீங்க. இவங்க சொந்தமாக எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்தந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு ஃபுல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஃபுல்லாக அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்ட்ரிபியூட்டரை பற்றி தான் நம்ம பேசியிருப்போம். டிஸ்ட்ரிபியூட் கொடுக்கறத பற்றி தான். உங்களுக்கு வந்து டெமோ எப்படி பண்ணுறாங்க, க்ளீனிங்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் ப்ராடக்ட் எடுக்கிறப்ப. அதுக்கு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதனோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறோம், எண்டு ஸ்க்ரீன்லேயும் வருது. கிளிக் பண்ணி பாருங்கள், அதையும் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எர்த் மாஸ்க் கம்பெனிக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். வணக்கங்க சார். சார், நம்ம கம்பெனியில் என்னென்னங்க சார் பண்ணுறோம்? எர்த் மாஸ்க்கு ப்ளஸ் ஹெச்எஸ்ஆர் பண்ணுறோம் சார். நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா இவங்களது அக்கௌண்ட் செக்ஷனுக்கு போயிடும். அக்கௌண்ட் செக்ஷன் போயிடும் ஆர்டரில். அக்கௌண்ட் செக்ஷன்லேருந்து எங்களுக்கு வேர் ஹவுஸ் இங்கே வரும். அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். இங்கேருந்து தான் டோட்டலாக எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். நம்ம என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறோம்னு பார்க்கலாங்களா? வாங்க. வெல்கம் டு வியாபார உலகம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் பட்டனை. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம எர்த்மாஸ்க் கம்பெனியோட பேக்கிங் யூனிட் வந்திருக்கோம். நம்மளுக்கு வந்து 2 ப்ராடக்ட் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. அது இல்லாமல் வாஷிங் லிக்விட்லாம் இருக்குது. இப்போதைக்கு நம்ம 2 தான், ஹெச்எஸ்ஆர், மஸ்க்கு. ஓகேங்களா? ஹெச்எஸ்ஆர் வந்து இது ஹெச்எஸ்ஆர், இது வந்து சால்ட் ஸ்டெயின் ரிமூவர். அதான் உப்பு கரை, ஹெவியாக இருக்க துருக்கரை, அந்த மாதிரி இருக்க கரைக்கெலாம் இது தான் ஹெச்எஸ்ஆர். ஹெச்எஸ்ஆர் ஆர்ட் ஸ்டெயின் ரிமூவர். ஓகேங்களா? உப்பு கரை, சால்ட் ஸ்டெயின், அதே போல் ஹெவியாக இருக்க கரை எல்லாத்துக்குமே வந்து ஹெச்எஸ்ஆர் தான் யூஸ் பண்ணோம். இது வந்து 1 லிட்டர் 100 ருபீஸ். இது ஆமாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சைடில் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் ஏதாவது டவுட்னா இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்கிறோம். ஆமாம், ஏன்னா அவங்க டைல்ஸில் என்ன மாதிரி கரை இருக்குன்னு பார்த்துட்டா ஈஸியாக சொல்ல முடியும் நம்மளுக்கு. அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது சில பேர் துணியில் துடைச்சா போகும், சில பேர் வந்து இரும்பு நார், எமரி ஷீட்டு, ஏதாவது ஒன்று மாற்றி இருக்கும். மஸ்க்கு முதல் போடுறா போல் இருக்கும். மஸ்க் வந்து அது அங்கே பேக் பண்ணிட்டு இருக்காங்களா, மல்டிபர்பஸ். அது வந்து 500 ml வந்து 150 ருபீஸ் இப்போது. அது இல்லாமல் நம்ம கூடவே இது பாருங்கள், சீட்ஸ் கொடுக்குறோம். எல்லா பாட்டிலோட சீட்ஸ் வரும். ஒரு 20 ஆமாம் விதைங்க. இது வாங்குறவங்க கொஞ்சம் அவங்க வீட்டுக்கிட்ட எங்கன்னா புதைச்சி வச்சாங்கன்னா மரம் வளரும். சீட்ஸ் கொடுக்குறோம். எல்லாத்துலேயும் மாதிரி இருக்கும். இது எப்போது கஸ்டமர்ஸ் வரும்னு தெரியாது. ஆல்ரெடி பேக்கிங்லாம் பாருங்கள் எவ்வளோ போயிட்டுருக்கு. இது போய் ரீச் ஆகும். இந்த வீடியோ எப்போ போஸ்ட் ஆகும் தெரியல, ரீச் ஆகும் கஸ்டமர்கிட்ட போயிட்டு. ஆமாம், சீத்தாப்பழம், கொரிக்கலிக்காய், கொய்யா, மூங்கில், அது மாதிரி. இது வந்து மஸ்க்கு பேக்கிங் ஆகிட்டுருக்கு. இதுதான் ஒரு பேக்கெட். இது ஒரு பேக்கெட் 28 பாட்டில்ஸ் வரும். இப்போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு போகும். ஆமாம், டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி தான் பேக்கில் போகும். எந்த இதுலேயும் 28 பாட்டில்ஸ் தான் இருக்கும். இது இப்போ ஹெச்எஸ்ஆர் எடுத்துக்கிட்டாலும் 28 பாட்டில்ஸ். இதோ இந்த மாதிரி 28 பாட்டில் கேஸ் இருக்கும். ஆமாம், ஃபுல்லாக சீல் பேக் தான் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இப்போ இந்த வீக் போகுது. எல்லாம் பிஸ்னஸ் எடுத்து பண்ண விரும்புகிறவங்க வந்து 11,760 பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். ஆமாம், 11,760 கொடுத்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்கன்னா இது மாதிரி 3 பேக்கெட் வரும் ஹெச்எஸ்ஆர். 3 பேக்கெட் ஹெச்எஸ்ஆரும் மஸ்க்கு 2 பேக்கெட் வரும். அதில் ஸ்டார்ட் பண்ணோம். அவங்களுக்கு வந்து முதல் 30% கொடுப்போம். அதை வந்து அவங்க 20 ஷாப் ஆன்போர்ட் பண்ணி, அதாவது 20 ஷாப்புக்கு சப்ளை பண்ணி காமிச்சிட்டாங்கன்னா இதையே வந்து 50% ரிவைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ரிவைஸ் பண்ணுறதுனா எப்படின்னா 20 ஷாப்புக்கு வந்து 4,000 ரூபா போனஸும் வரும். அது இல்லாமல் 6,700 ரூபா எக்ஸ்ட்ரா காசும் வந்துடும். அவங்க கட்டுறதே 11,700 ரூபா தான். 20 கடை ஆன்போர்ட் பண்ணி காமிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கையில் போகிறதே 10,000 ரூபாயில் போகுது. 10,700 ரூபாய்கிட்ட போயிடுது ரிவர்ஸ். அந்த மாதிரி என்ன ஒன்று, ஆல்ரெடி பண்ணுற இடத்துல பண்ணக்கூடாது. யாராவது ஒருத்தர் ஏற்கனவே கடை வச்சுருக்காங்கன்னா அந்த இடத்துல பண்ணக்கூடாது.
ஏற்கனவே கொடுத்த டிஸ்ட்ரிபியூட்டர் இடத்துல பாயிண்ட்ல நம்ம வந்து புதுசாக எதுவும் பண்ணக்கூடாது. ஆமாம், அதை வந்து அவங்களே செக் பண்ணிக்கலாம். அந்த மாவட்டம் அடித்தாலே லிஸ்ட் வந்துடும் எங்கெல்லாம் கடைங்க இருக்குன்னு ஆல்மோட் பண்ணியிருக்காங்கன்னு. அதை தவிர்த்து எங்கெல்லாம் இல்லைன்றதும் இருக்கும். இல்லாத இடத்துல பிஸ்னஸ் எடுத்து பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லாத இடத்துல பிஸ்னஸ் பண்ணலாம். ஆமாம், ஒரு 11,000 கட்டினோம்னா ஸ்டாக்கும் கொடுத்து நம்ம பிஸ்னஸ் வாய்ப்பும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆமாம், 11,760 ரூபா. அவங்க வந்து எங்கெல்லாம் ஷாப் ஆன்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த கடை அட்ரஸ்லாம் கம்பெனிக்கு அனுப்புனாங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு அந்த கடை அட்ரஸ் கொடுத்துருவோம். சேல்ஸும் நம்ம பக்கம் வந்து போவோம். நம்ம பக்கம் வந்து போயிடும். ஆமாம், அவங்க அப்டேட் பண்ணணும் கம்பெனிக்கு. அது இல்லாமல் நம்ம கம்பெனி சைட்லேருந்து என்னென்ன சப்போர்ட்லாம் இருக்குமா, டிவி அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து யூடியூப், டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்மில் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம தான் இருப்போம். நம்ம அடிச்சு பார்த்தாலே ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டா ஆகட்டும், ட்விட்டர் எல்லாத்துலேயும் வந்து நம்ம வீடியோஸ் ஃபுல்லாகவே இருக்கும். அதே போல் வந்து கோல்டு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ்ஸு பின்னாடி அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஆட்டோ பின்னாடி ஸ்டிக்கர்ஸு, ரோடு பேனர்ஸு, அப்புறம் வந்து வால் போஸ்டர்ஸு, பிட் நோட்டீஸு, பேப்பரில் இன்சர்ட் பண்ணுறது எல்லா சைட்லையும் கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பேக்கில் தான் வரும். ஆமாம், ஒரு பேக்கெட்டில் வந்து 28 பாட்டில்ஸ் இருக்கும் பாருங்கள். ஆமாம், இது மாதிரி 3 பேக்கெட்டும் மஸ்க்கு வந்து 2 பேக்கெட் வரும். ஓகேங்களா, கொடுத்துருவோம். அது 30% கொடுத்துருவோம். ஒன்ஸ் அவங்க 10 ஷாப் ஆன்வோர்ட் பண்ணி கம்பெனி காமிச்சாலே அவங்களுக்கு 40% கன்வெர்ட் ஆகிடும். ஆமாம், ரிமைனிங் 10% கம்பெனி பே பண்ணும். அது இல்லாமல் 10 கடைக்கு வந்து ஒரு கடைக்கு 200 வேனில் 10 கடைக்கு 2000 ரூபா போனஸும் வந்துடும். போனஸ் கம்பெனி சைட்லேருந்து வந்துடும். அவங்க 20 ஷாப் பண்ணாலே அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிடுவாங்க. 20 ஷாப் சப்ளை வச்சிருக்க எந்த ஒருத்தருமே டிஸ்ட்ரிபியூட்டர் தான். நீங்கள் 1 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் கொடுங்க, ஏன்னா அது மாதிரி கொடுத்து ஆல்ரெடி கஷ்டப்பட்டுட்டோம். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னு பேரில் எடுத்துக்கிறாங்க, ஒரு பல்காக எடுத்து வச்சுட்டு அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக கஸ்டமர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, இங்கே மட்டும் தான் கிடைக்கும், நீங்கள் வாங்கக்கூடாது. ஏன்னா கம்பெனி சைடில் சேல் பண்ண மாட்டோம். கம்பெனி சைட்லேருந்து இண்டிவிஜுவல் சேல்ஸே பண்ண மாட்டோம். ஒன்ஸ் கொடுத்துட்டோம்னா சப்போஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இல்லவே இல்லைனா கூட வேறு டிஸ்ட்ரிக்ட் மூலிமா அனுப்புவோம். ஓகேங்களா, அந்த வந்து அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் பெரிய டிஸ்ட்ரிக்ட்டில் ஒரே ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிறாங்க. அவங்க வந்து கடைக்கே ஆன்போர்ட் பண்ண மாட்டாங்க. கஸ்டமர் ஒரு 1000 பேர் கால் பண்ணால் கூட அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க, கொரியர் தான் பண்ண முடியும், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ வந்து நீங்கள் அமௌண்ட் கொடுத்து வாங்கவே வேணாம்னு சொல்லியாச்சு. மினிமம் நீங்கள் கொடுத்து வாங்கி 20 கடை ஆன்போர்ட் பண்ணி உங்கள் உழைப்பை காமிங்கன்ட்டோம். 20 கடை ஆன்போர்ட் பண்ணி காமிங்க, நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர். சும்மானா எடுத்து போட்டு நான் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறதுக்குலாம் கம்பெனி, இந்த கம்பெனி எம்எல்எம் இல்லை. நான் வந்தேன், நான் பின்னாடி வந்தேன். யார் உழைக்கிறாங்களோ அவங்க மேலே வரலாம். கம்பெனி பற்றிருக்கோம். நம்ம ஆன் ரோடில் வந்து நம்ம கடையை மட்டும் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா போதும். ஆமாம், அந்த கடையில் கஸ்டமருக்கு கிடைக்கணும் சார். கஸ்டமர் போகும்போது கஸ்டமர் சில பேர் பண்ணுறாங்க, அதுவும் இந்த வீடியோவில் போட்டுருங்க. 150 ரூபா 300 ரூபான்னு பென்சிலில் எழுதி போடுறது, அதெல்லாம் கஸ்டமர் எடுத்து அனுப்பும்போது நம்ம மனசு கஷ்டமாக இருக்குது. அடுத்த வாட்டி அவங்களாம் சப்ளை ஸ்டாப் பண்ணிவிடுவோம். நீங்கள் வந்து வாங்குகிற விலைக்கு எம்ஆர்பிக்கு மேலே விற்கிறீங்க, அந்த ரேட் லிஸ்ட்டு மேலே ஸ்டிக்கர் பண்ணுறது, மார்க்கெட்டில் எழுதி பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப கேவலமான தரும். அதனாலாம் பண்ணாதீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் ஸ்டாப் பண்ணிவிடுவோம், சப்ளை ஸ்டாப் பண்ணிடுவோம். மிஞ்சி போனால் இப்போ இந்த வீடியோ கூட நெகட்டிவ் கமெண்ட் அவங்களாம் போடுவாங்க. போட்டோம், பிரச்சனை இல்லை. ஏன்னா கஸ்டமர் நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்போது கிளியராக காமிக்கிறாங்க, பாருங்கள் சார் தொடச்ச உடனே உள்ள 150 ரூபா தெரியுதுன்னு. அதனாலாம் பண்ணக்கூடாதுல்ல, அந்த சாப்பாடு ஒட்டாது முதல்ல. ஓகேங்கண்ணா, 11,700 ரூபா முதலீடு போகுதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு 50,000 1 லட்சம் வேணும், ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு எடுக்கணும், 2 லட்சத்துக்கு எடுக்கணும், ஃபுல் ப்ரெஷர் எல்லாம் கொடுப்பாங்க. நம்ம இதில் எப்படி அது மாதிரி ஏதாவது இருக்குங்களா, இல்லை என்னன்னு சொல்லுங்கள். இல்லை, நம்மளும் ஒரு 2 வருஷம் பிஸ்னஸ்லாம் பண்ணி பார்த்துட்டோம். எப்படின்னா, எப்படி ஒரு கம்பெனி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்கன்னா, ஒரு டெபாசிட் அமௌண்ட்னு ஒரு 1 லட்சம் வாங்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் தனியாக இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி போட்டு வாங்கிட்டு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. எப்படின்னா, நீங்கள் வந்து மாதத்துக்கு இவ்வளோ லட்சத்துக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி கொடுத்தாகணும்னு சொல்லி உங்கள் மேலே ப்ரெஷர் போட்டுருவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் மேலே. ஓகேங்களா, பண்ணலன்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி வேறு ஒரு ஆமாம் கொடுத்துருவாங்க. இங்கே நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்ளை பண்ணணும், கஸ்டமருக்கு பொருள் கிடைக்கணும், அது மட்டும் தான் உங்களுக்கு டார்கெட்டு. நீங்கள் எடுத்து போய் ப்ரெஷர் சேல்ஸ் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், தொல்லலாம் பண்ண மாட்டாங்க கமர்ஷியலில். இங்கே அவங்க கஸ்டமருக்கு போனால் கையில் கிடைக்கணும் பொருள். அந்த மாதிரி நீங்கள் வந்து கொரியர் சார்ஜ் இல்லாமல், எக்ஸ்ட்ரா சார்ஜ் இல்லாமல் நிறைய கடைங்க வச்சு கொடுத்தா போதும் கம்பெனிக்கு. அது வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் கம்பெனி சைடில். டெபாசிட் அமௌண்ட் தேவையில்லை. அதே போல் வந்து நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் ஒருத்தவங்க பண்ணுறாங்களன்றதை ஓப்பனாக பார்த்துக்கலாம். நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 744919258 அந்த நம்பருக்கு கஸ்டமர், சாதாவாக கஸ்டமரோ இல்லை அன்னோன் பர்சன் யாராவது மெசேஜ் அனுப்பிச்சா கூட நம்ம ப்ராடக்ட் அந்த மாவட்டத்தில் எங்கெல்லாம் கிடைக்கும் லிஸ்ட் வந்துடும். இந்த ஏரியாவில் இந்த கடை இந்த அட்ரஸோடு வந்துடும், ஃபுல் டீட்டெயிலோட வந்துடும். ஆமாம், நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் தனி சார். எல்லாரும் நீங்கள் அக்ரிமெண்ட்டு, டெபாசிட் அமௌண்ட்டு, அந்த ஏரியாவில் வந்து அவங்களும் சேல் பண்ணுவாங்க. ஆன்லைனில் அமேசானில் விற்பாங்க, அவங்க பக்கமும் சேல் ஆகும். ஓகேவா, நம்ம கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் கூட கம்பெனி சேல் பண்ணாது. ஒரு கம்பெனி சைட்லேருந்து கொரியரோ ஏதோ பண்ண மாட்டாங்க. கம்பெனி சைட்லேருந்து கஸ்டமர் என்கொயரி பண்ணாங்கன்னா அந்த ஏரியாவில் அவைலபிள் பிளேஸை தான் அனுப்பும், தவிர நாங்கள் சேல் பண்ண மாட்டோம். 3 வெப்சைட் இருக்குது சார் நம்மளுக்கு. 3 வெப்சைட்லேயுமே வந்து பேமெண்ட் லிங்க் ஆப்ஷனே இல்லை. பேமெண்ட்டே பண்ண முடியாது கஸ்டமரால். ஆமாம், பண்ண முடியாது. டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறவங்களுக்கு சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு புது நம்பரில் வந்து செக் பண்ணிக்கலாம். புது நம்பர்லேருந்து ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் சரி, வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, அந்த ஏரியாவில் அவைலபிள் பாயிண்ட்லாம் அனுப்பிடுவாங்க. சப்போஸ் வேறு யாராவது வந்தாங்கன்னா அதில் பார்த்துக்கலாம்.
ஆமாம், கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமருக்கு கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வாங்காமல் அவங்களுக்கு கிடைக்கிறப்பல கடைங்களை வச்சு கொடுக்க சொல்கிறோம். அங்கங்கே கிடச்சா கம்பெனி சைட்லேருந்து அனுப்புகிறோம் கடைங்களுக்கு. கம்பெனி சைடில் வந்து பேனர் ப்ரொவைட் பண்ணுறோம் சார். நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாலே ஒரு 200 யூடியூப் சேனலில் வீடியோ பண்ணியிருக்கோம் ஓகேங்களா, ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கோம். அது இல்லாமல் 2000-3000 வீடியோ ஆல்ரெடி யூடியூப்பில் ரன்னிங்கில் இருக்குது ஓகேங்களா. ரன்னிங்கில் இருக்குது. நீங்கள் எது அடித்தாலும் நம்ம வீடியோ தான் வரும் சார். டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நம்ம தான் நம்பர் 1 ஓகேங்களா. டிஜிட்டல் யூடியூப், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம், அது எல்லா ரீல்ஸ் எல்லாம் பார்த்தாலும் நம்ம தான் நம்பர் 1 இருப்போம் ஓகேங்களா. அதே போல் வந்து குவாலிட்டி கஸ்டமர் நம்மகிட்ட, ஏன்னா நம்மகிட்ட 3 வருஷமாக எலைட் கஸ்டமர் இருக்காங்க. கஸ்டமர் கிட்ட நம்ம ப்ராடக்ட்டை பற்றி நம்ம இப்போ போடுறனாலே யாராவது ஒருத்தர் ஃப்ராடு பண்ணியிருப்பாங்க. என்னன்னா பாட்டிலில் வந்து ரேட்டை வந்து அழிச்சிட்டு வேறு ரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. கம்பெனியில் அவங்களை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு விற்கணும் சார். இவங்க என்ன பண்ணுறது, 150 ரூபா அழிச்சிட்டு 300 ரூபான்னு போட்டு விற்கிறது. கஸ்டமர் ஈஸியாக போட்டு வச்சு நமக்கு அனுப்புகிறாங்க. நம்மளால் அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும், அவங்களுக்கு சப்ளை ஸ்டாப் பண்ண முடியும். அதுதானே எங்களால் அதிகபட்சம் முடியும். சப்ளை பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணிடும். அவங்க நெகட்டிவ் கமெண்ட் போடுறது, நெகட்டிவ் கமெண்ட் போட்டால் கஸ்டமரே ரிப்ளை பண்ணுறாங்க சார். நம்ம ரிப்ளை பண்ண அவசியம் இல்லை. அதனால் அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறது இல்லை. அந்த மாதிரி நம்ம 100 பேர் இருக்காங்கனால 1 பேர் இப்படி வரதான் செய்வாங்க. அவங்களெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நிறைய லேடிலாம் 34-40 கடலாம் ஒரே நாள் வச்சாங்க. இங்கே திண்டுக்கல்லில் வச்சுருக்காங்க. ஒரே நாளில் அவங்க அட்வொகேட் அவங்க நல்லா பண்ணுறாங்க. அதே போல் நாகர்கோயிலில் ஒரு அம்மா 24 கடை வச்சாங்க, நல்லா பண்ணுறாங்க. பண்ண முடியாதவங்க வாயிலே சொல்லுவாங்க சார். இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றது இந்தியாவிலே இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்ட்ரிக்டில் பண்ணவே முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வாங்கிறதுக்கு கஸ்டமர் ரெடியாக இருக்காங்க சார். அவங்களுக்கு இவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் இல்லாமல் மனசுபடி பிஸ்னஸ் பண்ணால் போதும். அவங்க ஏரியாவில் கடையில் கிடைக்கிறப்பல ஒரு கஸ்டமரே நீங்கள் என்கொயரி பண்ணிங்கன்னா, சார் உங்கள் வீடாண்ட ஏதாவது கடை இருக்கா சொல்லுங்கள், நான் வைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க சார். அவங்களுக்கு அந்த பொருள் பிடிச்சி போச்சுன்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறாங்க. இவங்க அதனால் அந்த ஒரு சில பேர் எடுத்துட்டோம். மற்றபடி பிஸ்னஸ் பண்ணோன்னு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பேனர் ஆகட்டும், வால் போஸ்டர் ஆகட்டும், பிட் நோட்டீஸு, அப்புறமா அவங்க லோக்கல் டிவி, கேபிள் டிவியில் ஆடு போடுறதாகட்டும், எல்லாமே கம்பெனியே பே பண்ணி பண்ணுறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் ப்ரொமோஷன்லாம் நாமளே பண்றோம். ஆமா, டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கிறவங்க வாங்கி நம்ம வந்து கடைகளை அப்ளை பண்ணோம். அது இல்லாம கடையை சப்ளை பண்ணதுக்கு ஒரு கடைக்கு 200 ரூபாய் போனஸ் தரோம் சார். ஒரு புதுசா ஒரு கடையை அறிமுகப்படுத்துறாங்களா, போட்டோ எடுத்து அனுப்புறாங்களா, அதுக்கு 200 ரூபாய் போனஸ். அதுக்கு நம்ம ஊக்கத்தொகை. ஆமா, 10 கடைக்கு 2000 ரூபாய் சார். அவங்க 20 கடை பண்ணாங்கன்னா 4000 ரூபாய் போனஸ் வந்துடும். டார்கெட் இதுதான் சார். 11760 ரூபாய் பே பண்ணணும் ஓகேங்களா. பே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 3 கேஸ் HSR நம்ம இப்போ ஃபேக்ட்ரியில் பார்த்தோம். 2 கேஸ் மஸ்க் வந்துடும் சார். அது வந்து 30% வரும் சார். இது ஓகேங்களா. 11800 ரூபாய்க்கு ஸ்டாக் அமைச்சிருவாங்க ஓகேங்களா. அவங்க வந்து ஒரு 20 ஷாப் கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா இதே 50% மாற்றி கொடுத்துரும். இதே 16800 இருக்குல்ல, அது வந்து 23520 ரூபா மாட்டோம். அப்போ ரிமைனிங் வந்து 6720 ரூபா நாங்கள் தரணும். அதை கேஷாக நாங்கள் வச்சுக்கிறோம் கையில். இன்னொரு 4000 ரூபாய் ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 10720 ரூபா அவங்க காசு இருக்குது. அவங்க கட்டினதே 11760 ரூபா தான். அவங்களுக்கு 20 கடை ஆன்போர்ட் பண்ணி காமிச்சாங்கன்னா, இந்த ஸ்டாக்கை வாங்கி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு 11760 ரூபா கேஷாகவும் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா அதில் பொருளும் வாங்கிக்கலாம். ஆமாம், அவங்க அப்படியே மேலே வந்தான் சார். 20 கடை பண்ணிட்டாங்கனாலே ஒரு கடையில் மினிமமாக ஒரு நாளைக்கு 100 ரூபா போனால் கூட 3000 ரூபா சார் மாதம் ஓகேங்களா. 10 கடைக்கு 30000 ரூபாய், 20 கடைக்கு 60000 ரூபாய் வரும். 100 கடைனாச்சும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் பாதியத்தை விட 1.5 லட்சம் மாதம் வருதுல்ல. என்ன ஒன்று, ஒரு நாளைக்கு ஒரு 10 கடைக்கு ஏறி இறங்கணும் சார், போய் சப்ளை பண்ணணும். நீங்கள் இன்னொன்று கேட்கலாம். இப்போ நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கேட்குறேன், சார் இப்போ நான் கடைலாம் பிடிச்சி கொடுத்துட்றேன், நாளைக்கு நீங்களே சப்ளை பண்ணிட்டீங்கன்னா கடைக்கார வச்சு, நியாயமான கேள்வி. இப்போது நீங்கள் ஒரு ஓனராக இருக்குங்க சார், என்னை வந்து அங்கே வேலைக்கு எடுத்து சப்ளை பண்ண சொல்கிறீங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கால் பண்ணால் நான் எடுப்பேன். நான் போனேன் எடுக்க மாட்டீங்க. அதையும் மீறி நீங்கள் கால் பண்ணி தொல்லை பண்ணுறீங்க. ஒரு 5 கடைக்கு 5 கேஸ் எடுத்து போய் போட்டுருப்பான்னு என்ன தொல்லை பண்ணிங்கன்னா, நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு சார். ஏன்னா நீங்கள் தொல்லை பண்ணிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நேராக கடைக்கார்ட்ட போய் சொல்லுவேன், நான் என்னன்னா அறிவு இல்லையா, நான் உங்களுக்கு சனிக்கிழமை போட மாட்டீங்களா, இல்லை திங்கக்கிழமை போட மாட்டீங்களான்னு சொல்லி நான் பேசுவேன், எரிஞ்சு கொள்வேன். அது என்னோட நியாயமான கோபம். இதுவே பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறீங்க சார், பணம் போட்டு, நீங்கள் பண்ணுவீங்களா அம்மா ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும்? பண்ண மாட்டோம். அதுதான் சார் குவாலிட்டி. அதுதான் சார் குவாலிட்டி. நீங்கள் அட்ரஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா கடை, சரி ஓகே, நீங்கள் இப்படி சொல்றீங்களா, கடைக்கு நாங்கள் சப்ளை பண்ண உங்களுக்கு தெரியாதா? ஈஸியாக மெசேஜில் வந்துடுது, எந்தெந்த கடைக்கு வந்தது இல்லை. பண்ண முடிஞ்சவங்க ரீசன் சொல்ல மாட்டாங்க சார். பிஸ்னஸ் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. எங்ககிட்ட வந்து மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கிறவங்க, 3 லட்சம் சம்பாதிக்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்களே எடுத்து பார்த்துக்கலாம். எந்த மாவட்டத்தில் அதிக கடை இருக்கோ அவங்க அதிகமாக சம்பாதிக்கிறான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா 100 கடை வச்சவங்க கண்டிப்பாக ஒரு கடைக்கு 3000 செலவு எவ்வளோ வரும். எல்லாமே ஓப்பன் சார். வேறு கம்பெனிக்காரன் கூட சேலஞ்ச் பண்ணுறேன். டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் நான் ஓப்பனாக வச்சு பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ண முடியுமா? வேறு கம்பெனியால் பண்ண முடியாது. நம்ம கம்பெனியில் ஓப்பனாக பண்ணுவோம். நீங்கள் ஒரு நம்பர்லேருந்து புது நம்பர்லேருந்து கூட என்கொயரி பண்ணி பாருங்கள், எல்லா லிஸ்ட்டும் வந்துடும் சார். 20 கடை வச்சிருக்காங்கன்னா அந்த 20 கடைக்குலேயும் சப்ளையர் நம்பர் தான் இருக்கும். சப்ளை நம்பர், கடைக்காரங்க நம்பர் செகண்டாக போட்டிருப்போம். ஏன்னா மோஸ்ட்லி கடைக்காரங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அதனால் அவங்க எடுக்க மாட்டாங்க சார் மோஸ்ட்லி. அதனால் சப்ளை நம்பரை முதல் போட்டுருவோம். சப்ளையருக்கு தெரியும். சப்போஸ் அந்த கஸ்டமருக்கு வீட்டாண்ட ஒரு கடை இருக்கும், வேறு எங்கன்னா இருக்கான்னு கேட்டால் சப்ளையருக்கு தெரியும்ல எங்கெங்கெல்லாம் கடை இருக்குன்னு அவர் சொல்லிடுவார் சார். நாங்கள் நியாயமாக வர சேல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி அந்த லிஸ்ட்டுக்கு கொடுத்துருவோம். அவங்க அதே போல் நியாயமாக அவங்க விற்காமல் கடைக்காரங்களுக்கு கொடுத்தா கடைக்காரங்க கூட நிற்பாங்க சார். ஆன்லைனே ப்ரொமோஷன் பண்ணாமல் இருக்கிறதாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அமேசானில் போட்டு காமிச்சது எதுக்குன்னா, நிறைய பேர் கேட்டாங்க,
ஏன்னா இந்தியன் ப்ராடக்ட்ன்றதால ஒரு இலக்காரம் சார். ஓப்பனாக சொல்ல நமக்கு அவார்டு கூட கொடுத்தாங்க, கையை தொடலை, ஓகேங்களா, வேறு விஷயம். ஆனால் இந்தியன் ப்ராடக்ட் இலக்காரத்தை கேட்டதால அமேசானில் போட்டு காமிச்சோம். லிங்க் இப்போ கூட இருக்குது, நான் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதில் போட்டிங்கன்னா ஸ்டாக் இல்லைன்னு வரும். எந்த ஒரு பொருளும் ஆன்லைனில் விற்க முடியாது சார். நம்ம வியாபாரிங்க எல்லாமே யாரும் வளர முடியாது. எவ்வளோ பெரிய கம்பெனி வந்து இப்போ ஆன்லைனில் போட்டாலும் பண்ண முடியாது. வியாபாரிங்க வேணும், அதுக்கு சப்ளையர் வேணும், கம்பெனி வேணும், 3மே இருக்கணும் சார். நல்ல ஸ்டாஃபுங்க வேணும். நம்ம கம்பெனியில் பார்த்தீங்களா, நம்ம போகும்போது பேக்கிங் அவங்க பாட்டு பண்ணிருப்பாங்க. இப்போ கால்ஸ் போதா அவங்க பாட்டு பண்ணிருப்பாங்க, நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் எல்லாமே ஒன்றா இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். சரிங்க, இப்போ கும்பகோணம்னா கும்பகோணத்தில் ஒருத்தர் கேட்குறாங்க, நான் டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் எடுத்துருக்கிறேன், எனக்கு எப்படி அந்த லீடு கிடைக்கும், என்ன அது? கும்பகோணத்தில் நீங்கள் எங்கெல்லாம் கடை வச்சிருக்கீங்கன்னு கம்பெனி சொல்லிடுவீங்க. கும்பகோணத்துலேருந்து என்கொயரி பண்ணோம்னா உங்களுக்கு வந்து கும்பகோணம் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வரும். தஞ்சாவூரோட மொத்த லிஸ்ட்டும் போய்டும் அவங்களுக்கு. அவங்க வந்து அதில் 1 2 3 4 அட்ரஸ் போட்டு லைனாக வந்துடும். கஸ்டமருக்கு ஈஸியாக பார்த்து எடுத்துக்கலாம். இதில் எங்கெல்லாம் கடை இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு எது நியர்பையாக பார்த்து கால் பண்ணிடுவாங்க. அது நியர்பை டேட்டா சேல் போய்டும். அதில் வந்து கும்பகோணத்தில் நீங்கள் ஷாப் வச்சிருக்கீங்களா, உங்கள் நம்பர் இருக்குமா, உங்களுக்கு கால் வரும். ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி சப்போஸ் அந்த கஸ்டமருக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியலனாலும் அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு ஃபீட்பேக் கால் போவோம் கம்பெனிலேருந்து. பண்ணும்போது கிடச்சிச்சாமான்னு கேட்பாங்க. இல்லைம்மா எனக்கு வாட்ஸ்அப்பில் பார்க்க தெரியல சொன்னால் உங்கள் ஊரை கேட்டு அவங்க பொறுமையாக பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 8000 கால் தான் சார் மேக்ஸிமம் அட்டன் பண்ண முடியும். கால் வந்துட்டே இருக்கும். அட்டன் பண்ணி மெசேஜ் மட்டும் தான் சொல்ல முடியும். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன மாவட்டம்னு கேட்டு அவங்க லிஸ்ட்டு மட்டும் தான் அனுப்பிச்சிருப்பாங்க. 2வது நாள் மேலே தான் ஃபீட்பேக் கால் போவோம். யூஸ் பண்ணுறது ஏதாவது டவுட் இருக்கா, ப்ராடக்ட் கிடச்சிச்சா, சேலுக்காக பண்ணவே மாட்டோம் சார். வாங்கிலாம் கேட்குறது அதெல்லாம் இருக்காது. ஃபீட்பேக் கால் கேட்பாங்க. அப்போ வந்து அவங்க ஏதாவது ஒரு 100ல் ஒருத்தர் 2 பேர் சொல்லுவாங்க, இல்லைம்மா எனக்கு கிடைக்கலாமா அந்த ஏரியாவில் இல்லைம்மா சொல்லும்போது அப்போ என்ன சொல்லுவாங்க, சப்போஸ் மாவட்டத்தில் இல்லைனா கூட அடுத்த மாவட்டத்தோட நம்பர் கொடுத்துருவாங்க. அவங்க கொரியர் பண்ணுவாங்க. நாங்கள் கொரியர் பண்ண மாட்டோம். எங்கள் கை சுத்தம் சார். நீங்கள் என்னென்னா குறை சொல்லுங்கள், எங்கள் கை சுத்தமாக தான் இருக்குது. நாங்கள் பாட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எப்படி வேணாலும் செக் பண்ணலாம். 3 வெப்சைட் இருக்குது, ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷனே இல்லை. அதே போல் வந்து நீங்கள் எந்த நம்பரில் வேணாலும் செக் பண்ணலாம். நம்பர் ஓப்பனாக போட்டிருக்கோம். இது வந்து டு ஆர்டர் போல் டு நோ அவைலபிள் பிளேஸ். உங்கள் ஏரியாவில் உங்கள் மாவட்டத்தில் எங்கெல்லாம் கிடைக்கும்ன்ற தெரிஞ்சுக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. கீழே வந்து யூஸ் பண்ணுற டவுட்டாக இந்த நம்பருக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. சிம்பிளாக முடிச்சிடும். நம்ம இப்போ கிளீனிங் டேமா கூட பார்த்துடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் ப்ரொமோஷன்லேருந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு முதல் கொண்டு எல்லாமே நம்மளே பண்ணி தரோம் சார். ஆட்டோ பின்னாடி ஒட்டுற ஸ்டிக்கர் ஆகட்டும், அப்புறம் பஸ் பின்னாடி ஒட்டுறது, லோக்கல் கேபிள் டிவி, அவங்க ஏரியா லோக்கல் கேபிள் டிவி தான் அவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்தா நம்ம பே பண்ணுறோம். அந்த ஏரியாவில் சேல்ஸ் எடுத்துரும். ஆனால் சேல்ஸ் எடுத்து மேட்டர் சார். நம்ம 1 லட்ச ரூபா செலவு பண்ணி நியூஸில் போடுறோம்னு வச்சுக்கோங்க. கஸ்டமர் என்கொயரி பண்ணும்போது 1000 பேர் என்கொயரி பண்ணும்போது அதில் 10 பேர் வாங்கினா எப்படி இருக்கும்? எங்கேயுமே கடையே இல்லை ஒரு சில மாவட்டத்தில். அப்போ அவங்க பண்ண முடியும். இப்போ வந்தவங்க ஒரு மாதம் முன்னாடி வந்தவங்களும் சரி, நம்ம ஸ்டார்டிங் 2 வருஷம் முன்னாடி இருந்தவங்களும் சரி, இப்போ கடை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க சார். எல்லாருமே ஒரு நாளைக்கு 20 கடை 30 கடை அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒரு மாதத்தில் 100-150 கடை வந்துச்சு. நல்லா போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு ஆகட்டும், இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா அதையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அங்கேயும் ஒரு 5-6 கடை வந்துடுச்சு. ஓகேங்களா, அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் எல்லாத்துலையும் கையில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்குலாம் டவுட் இன்னும் இருக்குது, இன்னும் ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்களோட கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தாங்க இருக்குது. இவங்களோட யூனிட் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அது லொக்கேஷன் மேப்பும் வந்து நேரில் பார்க்குறது இருந்தாலும் பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் எடுத்து பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுத்து பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா 1 இல்லை 2 இல்லைங்க, எல்லா ஊருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பாயிண்ட் எல்லாம் தந்துட்டு இருக்கிறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டெல்லாம் வந்து 50,000 1 லட்சம்லாம் தேவையில்லைங்க. ஒரு 11,700 இருந்தால் போதுங்க. திறமைக்கேற்ற நீங்கள் வந்து 50,000 1 லட்சம் கூட சம்பாதிக்கலாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கிறதுனா நல்ல லாபகர தொழிலாக நீங்கள் அமைச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கிறீங்க, திருச்சியில் இருக்கிறீங்க, ஸ்டாக்கிஸ்ட் பாயிண்ட்டோ அல்லது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னாவே தெரியும். ப்ராடக்ட் அங்கே வந்து இருக்கா இல்லையான்னு அவைலபிலிட்டி ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்து தாராளமாக பண்ணலாம். அவங்க ரெடியாக அடுத்த நாளே நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிடலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்டோட டெமோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு டவுட்டாக இருக்கு. எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா போன வீடியோவில் நம்ம சேனலில் வந்து முழுசாக நம்ம போட்டிருப்போம். எப்படி வந்து இவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி க்ளீனிங் பண்ணி எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு வந்து லைவாகவே நம்ம டெமோ பண்ணி காமிச்சிருப்போம் நம்ம சேனலில். அதனோட லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம். எண்டு ஸ்க்ரீன்லேயும் ஃபுல்லாக எல்லாம் வந்திருக்கு. அதையும் கிளிக் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் 11,700 இருந்தாவே போதுங்க. இந்த பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்து நம்புகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நிறையா பேருக்கு யூஸ் ஆகட்டும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. அதேமாதிரி உங்கள்
கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இது போல் வீடியோவில் நிறைய நம்ம சேனலில் வரப்போகுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்.